போலீஸ் கூகுள் எர்த் உதவியோட ஒரு மேப்பை எடுத்து பார்க்குறாங்க. 4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல மேப் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கும்போது அப்பதான் இவங்க சொல்ற மாதிரி ஒரு பெரிய மரம் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ அந்த கூகுள் மேப் உதவியோட அந்த மரத்தை லொகேட் பண்ணி எக்ஸாக்டா அந்த லொகேஷனுக்கு பக்கத்துல போய் தோண்டி பார்க்கும்போது ஃபைனலா சல்மாவோட உடலை கண்டுபிடிக்கிறாங்க. அவங்க உடல் ஆல்மோஸ்ட் டீகம்போஸ் ஆகி இருந்தா கூட கடைசியா அவங்களுக்கு சொந்தமான ஹேண்ட்பேக், அதுக்கப்புறம் அவங்க கடைசியா பயன்படுத்தின செருப்பு, ஈவன் இவங்களை புதைக்கிறதுக்கு முன்னாடியே இவங்க போனை உடைச்சி அந்த போனையும் சேர்த்தே புதைச்சிருக்காங்க. ஸோ சல்மாவோட போனையும் போலீஸ் அதிகாரிகள் கண்டுபிடிக்கிறாங்க. ஃபைனலா சல்மாவை கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணி அவங்க உடலை புதைச்ச குற்றத்துக்காக இந்த 3 பேரையும் அரெஸ்ட் பண்ணி இந்த வழக்கோட விசாரணை இன்னுமே நீதிமன்றத்தில் நடந்துட்டு இருக்கு. ஹோப்ஃபுல்லி இவங்க 3 பேருக்கும் ஆயுள் தண்டனை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த கேஸ்லயே மிகப்பெரிய பிரேக் த்ரூ என்ன அப்படின்னா, இந்த ஜிம் ஓனரோட பிசினஸ் பார்ட்னர் தான். அந்த பிசினஸ் பார்ட்னருக்கும் இந்த ஜிம் ஓனருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை வந்திருக்கு. அந்த பிரச்சனைனால